வாழ்க்கையிலலாம் நம்ம நினைக்கிற மாதிரி நடக்கிறதில்ல. அந்த மாதிரி தான் என் வாழ்க்கை. இங்கே எதுக்கு பிறக்கிறோம், எதுக்கு சாகுறோம், யாருக்கும் அர்த்தம் தெரியறதில்ல. ம். அப்படி நான் வாழ்க்கையில் ஆசைப்பட்ட எதுவுமே எனக்கு நடந்ததில்லை. இன்னும் என் வாழ்க்கையில் நான் என்னென்ன இழக்க போகிறேன்னு கூட எனக்கு தெரியல. சிரிப்பாக இருக்குல்ல கேட்கவே. லவ் எனக்கு எப்படி இருக்கும்னு ஃபஸ்ட் டைம் லைஃப்பில் ஃபீல் பண்ணேன். இது வரைக்கும் எந்த பொண்ணு எனக்கு பார்த்த உடனே பிடிச்சதில்ல. ஆனால் இவ்வளோ எதுக்கு பிடிச்சதுன்னு எனக்கு இப்போ வரைக்கும் சத்தியமாக புரியல. நான்லாம் வெளியே வருது ரொம்ப ரேருங்க. ஆனால் என்னன்னு தெரில, இவளுக்காகவே டெய்லி இந்த கேஃபேக்கு வரணும்னு எனக்கு ஆசையாக இருந்துச்சு. இன்றைக்கி டே 1. அவளுக்காக தான் இந்த கேஃபேக்கே வந்தேன். என் அதிர்ஷ்டமுன்னு தெரில, நான் பார்த்தேன், அவளை என்ன திரும்ப பார்த்தா. வேறு லெவல் ஃபீல் ஆனது தெரியுமா? அதுக்கப்புறம் என் கெட்ட நேரமுன்னு தெரில, நான் போகிற ஒரு நாள் கூட திரும்ப என்னை திரும்பி பார்க்கவே இல்லை. ஒரு அசிங்கமாக போச்சு. பேசிக்கலி ஐம் அன் ஆர்டிஸ்ட். ஆனால் பேப்பர் பெண்ணை தொட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. காலேஜ் டென்ஷன் அது இதுன்னு. ஆனால் என்னன்னு தெரில, இவளை பார்த்த உடனே திரும்ப அதெல்லாம் கையில் தொடணும்னு தோணுச்சு. தொட்டேன், வரைஞ்சேன். அவளுக்காக ஒரு கவிதை எழுதணும்னு தோணுச்சு. அந்த கவிதையை பாட்டாகவே பாடிட்டேன். எனக்குள்ளே அந்த கவிதையை அவகிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் எனக்கு அப்போ தெரியல, அந்த கவிதை தான் என் வாழ்க்கையை இப்படி திருப்பி போடுச்சுன்னு. அப்படி அந்த கவிதையை அவகிட்ட சொல்லிடலாம் தான் நானும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன். ஆனால் அவனுக்கு வரல. சரி, இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலான்னு வெயிட் பண்ணேன். ஆனால் அவள் வரல. அவளை பற்றி ஒரு தகவல் தான் என் காதுக்கு வந்து சேர்ந்தது. ஏப்பா, நம்ம காஃபி ஷாப்புக்கு அடிக்கடி ஒரு பொண்ணு வருவாள். அந்த பொண்ணு பிஜியில் ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் செத்துருச்சான். நான் என்னென்ன ஒரு எட்டு போய் பார்த்து வந்துடுறேன். மச்சான், இந்த காலேஜ் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க சீக்கிரமாக வரணும்னு சொல்லி.
ஸோ சீக்கிரம் கிளம்பிண்ணே. மச்சான், சொல்கிறா. நேற்று எனக்கு ஒரு கனவு வந்ததுடா. என்ன கனவு? அந்த பொண்ணு தங்கி இந்த பிஜி இருக்குல்ல, ஆ அந்த கனவுல வந்ததுடா. சரி. போய் ஒரு தடவை பார்த்துலாம்னு தோணுது, நான் சொல்கிறேன். எது அந்த ரெனோவேட் பண்ணிருக்காங்களே அந்த ஆமா பிஜியா? மச்சான். டேய் அது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாடா. இல்லைடா, பார்த்துட்டு வந்துடலாம் தோணுதுடா. எது இப்போவா? ஒரு தடவை போயிட்டு வரலாம்டா. டேய் ஆள் ஓவரா டேய், மச்சான், நீயே மச்சான், போய்க்கோ. மச்சான். நான் போய் நின்னேன் அதே இடத்துல. எதுக்காக போய் நின்னேன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. ஆனால் போய் நிற்கணும்னு தோணுச்சு. உள்ளே போகும்போதே எனக்குள்ளே ஒரு தடமாற்றம், ஒரு அறியாத பயம், எதேதோ எனக்குள்ள ஆச்சு. எனக்கு எங்கேயோ உட்காந்தலாம் போல இருந்தது. வெளியே போக மனசே வரல. என்னன்னு தெரில, எங்கள் அம்மா வீட்டில் உட்காந்துருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். யாரோ என்று அறிமுகமானான். அவன் பேர் கூட அவனுக்கு தெரியாது. ஆனால் அவனை பார்க்கறதுக்கு தான் அந்த கெஃபேக்கே நான் டெய்லி போனேன். ஏன் அவனை எனக்கு பிடிச்சிச்சுன்னு தெரியல, ஆனால் எனக்கு ரொம்பவே பிடிச்சிச்சு. இது எல்லாத்தையும் எழுதி ஒரு நாள் அவன்கிட்ட கொடுக்கணும். ஹலோ. மச்சான், இந்த பார்க் வரைக்கும் கொஞ்சம் போயிட்டு வந்துடுறேன். நீ வீட்டுக்கு வந்துட்டேன்னா கொஞ்சம் பார்த்துக்கண்ணே. நான் அது கொஞ்சம் டைமான்னு நினைக்கிறேன். சரி சரி சமைச்சு வச்சிரு, நீ ஒன்ட்டு தான் சரியா? சரி சமைச்சு தரோம். ஏதோ ஒரு மாதிரி இருக்குது, நான் கொஞ்சம் பார்க் போயிட்டு உட்காந்துட்டு வரேன். சரி ஓகே. போய்ட்டா போய்ட்டா.
என்ன வேணும் உனக்கு? எது இப்படிலாம் பண்ணிருக்க? உனக்கு இப்போ என்ன வேணும்? ஆமாம், நான் உன் மேலே ஆசைப்பட்டேன்தான். நிஜமா உன்னை விரும்பணும். ஆனால் என் கெட்ட நேரமானு தெரில. சின்ன வயசுல நான் ஆசைப்பட்ட எதுவுமே எனக்கு கிடைச்சதில்லை. நீயும் செத்துட்ட. அதுக்கு நான் தான் காரணமோன்னு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான் உனக்கு என்ன சொல்லி புரிய வைப்பேன்னு எனக்கு தெரியல.